உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன துலாம் லக்கண மாணவ மாணவிகளை, இந்த வருடம் எல்லாரும் தேர்வு எழுதியிருப்பீங்க. அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத நாமளும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் கூடுதலாக என்ன ராசி நீங்கள் அதையும் சேர்த்து, லக்கணம்னா உங்களுடைய ஆன்மா, தொழில் சாணம் என்பது கர்மா, உங்களுடைய ராசி என்பது லயம். எதுவுமே உங்கள் ராசிக்கு அது பிடிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு துலாம் லக்கணம், அப்போ அதிபதி யாருன்னா சுக்கிரன். அந்த துலாம் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திரன். அப்போ சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் நல்லாயிருக்கும். சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கு உண்டானது அக்ரி. இன்றைக்கி ஒரு பையன் ஜாதகம் பார்த்தேன். அதாவது அவரது துலாம் லக்கணம் கடகராசி. அப்போ 10 சந்திரனுடைய இது கடகராசி. அக்ரி படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப், அதாவது மத்திய அரசு பணியில் இருக்கார். அவ்வளோதானே. நான் உடனே பார்த்தேன், ரைட், இன்றைக்கி துலாம் லக்கணத்துக்கு பேசும்போது ஞாபகமாக பேசணும். ஆக இப்போது அந்த லக்னாதிபதி சுக்கிரன்கிறது அழகுபடுத்துறது, சந்திரனும் ரெண்டும் சேர்ந்ததுன்னா சுக்கிரன் ப்ளஸ் சந்திரன் ஃபைன் ஆர்ட்ஸ். அப்போ ட்ராயிங் படிக்க முடியுமானா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் படிக்க முடியும். இப்போ எனக்கு பிடிக்கும், சுக்கிரன் சந்திரன் ஒன்றா சேர்ந்துருக்கு. சின்ன வயசில் ட்ராயிங் வரைவேன், சரிங்களா. ஆக அந்த மாதிரி நம்ம இதில் கரெக்டாக எடுத்தோம்னாலே வந்துடும். அந்த அக்ரிகல்ச்சர், அக்ரி சயின்ஸ் இவங்க எடுக்கலாம். செரிகல்ச்சர் பிஎஸ்சி அதை எடுக்கலாம். அது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஃபாரின் சயின்ஸ், அதாவது ஃபாரின்சிக் சயின்ஸ் பிஎஸ்சி, ஃபுட்டு டெக்னாலஜி, ஏன்னா சந்திரன் ஃபுட்டு டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, அது பாருங்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபேஷன் டிசைன், லக்னாதிபதியினுடைய ஃபீல்டு ஃபேஷன் டிசைன். அதே மாதிரி 3D அனிமேஷன்ஸ், இதெல்லாம் அது புதனும் வரும், இருந்தாலும் இதுக்கும் பிரச்சனை இல்லை. ஃபைன் ஆர்ட்ஸ், அப்புறம் ஹோம் சயின்ஸ், இன்டீரியர் டிசைன் வருது பார்த்திங்களா, இன்டீரியர். இது எல்லாமே இவங்களுக்கு ட்ராவல் அண்டு டூரிசம். இதெல்லாம் நீங்கள் இந்த துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு எடுத்திங்கன்னா 10 கூடியவன் சந்திரன் ப்ளஸ் சுக்கிரன். அது வேறு என்ன இருக்குது, பிஆர்க் ஆர்கிடெக்ட் இருக்குது, இன்டீரியர் இருக்குது, அழகுபடுத்துறது, ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் டிசைனிங் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த வெப் டெவலப்மெண்ட்டில் டிசைனர், அந்த டிசைனராக நீங்கள் போகலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி, அது அந்த துறையில் உங்களுக்கு வேலை கிடச்சி போயிடுவீங்க. இப்போ அதே மாதிரி விருச்சிக ராசியாக இருந்தால், அப்புறம் செவ்வாய் ப்ளஸ் 10 கூடையவன் சந்திரன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் சந்திரனுடைய சேர்க்கைக்கு இதுவுமே இதில் நீங்கள் சொல்லப்பட்ட விஷயங்களோட கூடுதலாக அதில் சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். ஏன்னா கட்டிடங்கள் கட்டுறது, அப்போ செவ்வாயினுடைய காரகத்துவம், அதனால் அதை இணைக்கிறோம். கார் டிசைனிங் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஏஐ தொழில்நுட்பம் அது மாதிரி எடுத்துக்கலாம். அதில் எவ்வளோ ஓவியங்கள்லாம் அழகாக வருது, செவ்வாய் சேரணும். செவ்வாய் சேர்ந்ததுன்னா வந்துடும். அதுக்கு அடுத்தது தனுசு ராசி. இப்போ துலாம் லக்கணத்துக்கு 10 கூடையவன் சந்திரனும் சுக்கிரனும் சார்ந்து ப்ளஸ் குருவும் அங்கே சேரும்பொழுது இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபுட் டெக்னாலஜி, அந்த மாதிரி உங்களுக்கு அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆக துலாமுக்கும் 10 கூடையவன் 2, சுக்கிரன் சந்திரன், மெஜாரிட்டி டிசைனிங் தான். கம்ப்யூட்டர் துறையில் டிசைன் இருக்குது, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ், அந்த மாதிரி உள்ள அதில் நீங்கள் போகலாம், சரிங்களா. அடுத்தது மகரம். இந்த சனி ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் சுக்கிரன். இப்போ சந்திரனை விட்டுட்டு சனி சுக்கிரனை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா மெரைன் இன்ஜினியரிங். சந்திரனையும் சேர்த்துக்கலாம் இந்த மெரைனுக்கு, ஏன்னா கடல் நீர். கரெக்டாக மெரைன் இன்ஜினியரிங் எடுத்து படிங்க, உங்களுக்கு மட்டும் வேலை கிடைக்கும். அதே மாதிரி சுக்கிரன் ப்ளஸ் சந்திரன் ஆர்கிடெக்ட், அதே மாதிரி சுரங்கம் மைன் சம்மந்தப்பட்ட
அதில் வேலைகள், மைன் சம்மந்தப்பட்டது, சுரங்கம். அதுக்கு அடுத்தது சிவில் இன்ஜினியரிங், இதெல்லாமே அற்புதமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்தது கும்பம், இதுக்கு சொன்னது தான் இதுக்கும். இது இன்னும் ஒருபடி மேலே அது ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி போகும், சிவிலில் போகும், மெக்கானிக்கல் போகும், கார் மெக்கானிக் போகும், கார் டிசைனிங் போகும், மகரமும் கார் மெக்கானிக் வரும். அந்த கார் சம்மந்தப்பட்டதில் சிந்தனைகள் ஓடும், கார் வடிவமைக்கிறதுல சிந்தனைகள் ஓடும். அதே மாதிரி மீனம் ராசி. இப்போ துலாம் லக்கணத்திற்கு 10 சந்திரன் ப்ளஸ் குரு, இது ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணிங்கனாலே போதும். இது ஃபுட்டு டெக்னாலஜி, அதே மாதிரி நல்ல ஒரு அறநிலையத்துறை வேலை, அதுக்கப்புறம் அக்ரி எடுத்து படிக்கிறது, இப்படி நிறையா இருக்கும். டைரி டெக்னாலஜி, இது எல்லாமே. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மேஷ ராசியும் சந்திரன் ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் செவ்வாய். அந்த செவ்வாய் எப்படி ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ், ஏரோநாட்டிக்கல் வந்து எடுத்துக்கலாம். இதில் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு கெமிக்கல்ஸ் வருதோ கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், இதெல்லாம் மேஷம். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அது கடகம் 10 ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அது மேஷம். அதே மாதிரி ஆட்டோமேஷன், ரோபோட்டிக் இன்ஜினியரிங், ரோபோட்டிக் வந்து மேஷம். ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், டெக்னாலஜிக்கல் இன்ஜினியரிங், அதே மாதிரி கெமிக்கல், செராமிக் இன்ஜினியரிங். பார்த்திங்களா, இதெல்லாம் மேச ராசி. செராமிக் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். மெடிக்கல் சம்மந்தப்பட்ட அனைத்தும். மைனிங் இன்ஜினியரிங் நம்ம வந்து மகரத்துக்கு சொன்னோம். இதில் இருக்குது பாருங்கள், மைனிங் இன்ஜினியரிங்னே ஒன்று இருக்குது, ஒரு கோர்ஸ். ரைட். நானோ டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து அந்த மேசத்துக்கு வரும். சரிங்களா. அடுத்தது ரிஷபராசி, முழுக்க சந்திரன் ப்ளஸ் சுக்கிரன், இது அழகுபடுத்தக்கூடியது. அனைத்து கார் இன்டீரியர்ஸ், ஹோம் இன்டீரியர்ஸ், இது மாதிரி ஃபர்னிஷிங் சம்மந்தப்பட்டது, இது மாதிரிலாம் படிச்சிங்கன்னா நல்லது. அதே மாதிரி துலாம் லக்கணமும் மிதன ராசியும் முழுக்க கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பு, கம்யூனிகேஷன் சார்ந்தது. அப்போ அதே மாதிரி வந்துட்டு ஜர்னலிசம், அதுக்கு அடுத்தது அவங்க ஆடிட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாஃப்ட்வேர். கடகம், இதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஜாதகம் நான் பார்த்ததில் அக்ரி படிச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஜாதகம். இது அழகாக வந்து இது நல்லாவே சந்திரன் சார்ந்தது என்னெல்லாம் சொன்னோமோ அதை எடுத்துக்கலாம். ஃபுட்டு எடுத்துக்கலாம், டிசைனிங் எடுத்துக்கலாம், அழகுபடுத்துறது தானே லக்கணமும் ராசியும். டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கலாம், ஃபேஷன் டிசைனிங் எடுத்துக்கலாம், கார் டிசைனிங் எடுத்துக்கலாம், நிறைய இருக்குது. அடுத்தது சிம்மம். இப்போது சுக்கிரன் ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் சூரியன் வரும்பொழுது இது எலக்ட்ரிக்கல்ஸ் குறிக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன், பிஸ்னஸ், பிபிஏ இதெல்லாம் போகும். அது மாதிரி எடுத்து படிக்கலாம். ஆனாலும் சுக்கிரன், நான் கடகராசிக்கு சொன்ன, இப்போ சுக்கிரன் ப்ளஸ் சந்திரன் டிசைன் லைனில் போயிருங்க. எந்த துறைக்கு போனாலும் அதில் டிசைன், ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி போயிருங்க. இது பார்த்திங்கன்னா முழுக்க உங்களுக்கு ராசிக்கு அதிபதியும் புதனுடைய ஃபீல்டு அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு. எப்போ 12 சந்திரன் இருக்கோ ஓவர்சீஸ், அது சார்ந்து ஓவர்சீஸ் இன்றைக்கி எல்லாமே ஐடி தான். அப்புறம் ஐடின்னு வரும்போது கன்னி ராசிக்கு ஐடி, அக்கௌண்ட்ஸ், டீச்சிங், லாயர், இப்படி இதில் ஏதாவது ஒன்று எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், ஜாதக ரீதியாக நல்ல திசாபுத்தி நடக்கணும். தீய திசைகள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது, சனி போன்ற திசைகள் இந்த டீனேஜில் நடக்கும் பொழுது என்ன படிக்கலாம்ங்கிறத செலக்ட் பண்ணாமலேயே எதை சொன்னாலும் படிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு வந்து ஒரு விஷன் அண்டு மிஷன் இருக்கணும். புரியுதுங்களா. இந்த துறையை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா எத்தனை வயசுலன்னா 18வது வயசு. எல்லாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய, ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு துறை எதுன்னா அஸ்ட்ராலஜி. அப்போ வாங்கினது தான் இந்த நூல்கள் எல்லாமே. இப்போ இத்தனை புஸ்தகங்களை போய் இதில் வாங்கி நம்ம வந்து படித்து அந்த ஜாதகப்படி அந்த அமைப்பு எனக்கு இருக்கா
அப்படின்னா தனுசு லக்கணம் மீன ராசி 10 புதன் அஸ்ட்ராலஜியில் வரலான் நல்லா. அப்போ தெரிஞ்சு 18 வயசுலேருந்து துவங்கினது. உங்களையும் அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன், 18 வயசுலேருந்தே அதி அற்புதமாக எதை நோக்கி சென்றால், எதை படித்தால் நீங்கள் வெற்றி நிச்சயம் என்பதை அறிந்து கொண்டால் உங்களுக்கு எளிதாக இருக்கும் என்பது என்னுடைய ஆய்வுக்கு கிடைத்த வெற்றி. எனவே இந்த நிகழ்ச்சியை முடிஞ்ச வரைக்கும் 10th +2 பாஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. நீங்களே ட்ரெண்டிங் பண்ணுங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அது மாணவ மாணவிகளுக்கு. எனவே இன்னொரு இதே மாதிரி நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜெய் சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.